பொழுதிலே நம்ம வில்லி பாரதத்திலே மகாபாரதத்திலே வில்லிபுத்தூரார் எழுதியிருக்கக்கூடிய இந்த 13வது நாள் போர் சருக்கத்துல நம்ம இருக்கோம். இன்னும் அது முடியல. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல 13ஆம் நாள் போர் சருக்கம் பெரிய போர் சருக்கம் கிட்டத்தட்ட 100 பாடல்கள் கொண்டது. அதிலே முன்கதை சுருக்கமாக நமக்கு ஏற்கனவே நம்ம சொன்னதை ஒரு தடவை பார்ப்போம். என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல அன்றைக்கு தர்மனை சிறைபிடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு துரோணர் சக்கரவியூகத்தை அமைத்து சக்கரவியூகத்தோட வந்துகிட்டு இருக்கார். தருமனை சிறைபிடிக்கணும்னு நினைக்கிறார். அப்ப துரோணரை நேரா போய் சண்டை போடுறதுக்கு திருஷ்டத்தூய்மனன் போய் திருஷ்டத்தூய்மனன் அடிபட்டு ஓடி வந்து தர்மனிடத்திலே அவன் கஷ்டப்பட்டு நிற்கின்ற பொழுது திருஷ்டத்தூய்மனுக்கு ஆறுதலை சொல்லி, அப்பா வாழ்க்கைங்கிறது அப்படித்தான் சகஜமா இருக்கும், ஏறும் இறங்கும், கவலைப்படாத, அதனால நீ இப்போதைக்கு கொஞ்சம் ஆறுதலா இரு, ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஓய்வு எடுத்துக்கோ, அதுக்கப்புறமா நம்ம சண்டைக்கு வரலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறது சக்கர வியூகம்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய பையனாக இருக்கக்கூடிய அர்ஜுனனுடைய பிள்ளையாகிய அபிமன்யுவை கூப்பிட்டு, பிள்ளை நீ என்ன பண்ற, அந்த சக்கர வியூகத்துக்குள்ள போய் அதை உடைச்சு உள்ளுக்குள்ள போய் சண்டை போட்டு வா அப்படின்னு சொல்ற. என்ன காரணத்தினால சொல்றார்? ஒரு சில குறிப்பிட்டவர்கள் தான் இதை உடைக்க முடியும். ஒண்ணு கிருஷ்ணன், அவனுடைய பிள்ளை பிரத்யும்னன், உங்க அப்பா, அடுத்தது நீ. 4 பேருக்கு தான்ப்பா சக்கர வியூகத்தை உடைக்க தெரியும். ஆகவே நீ போய் சண்டையை போட்டு சக்கர வியூகத்தை உடைச்சு அங்கே இருக்கக்கூடிய மன்னாதி மன்னர்களை எல்லாம் புறமுதுகு காட்டி ஓடச் செய்வாயாக என்று சொன்ன உடனே பெரியப்பா சொல்லிட்டார் அப்படிங்கிறதுனால பிள்ளைக்கு ஒரே பெருமதிப்போடு பெரியப்பா பாதங்களை தொழுது அவன் கிளம்புறேன்னு சொல்லும் பொழுது பெரியப்பா தருமன் அவனை கட்டி தழுவிக் கொள்கிறார். இப்படி ஒரு நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி அவன் கிளம்புறான். கிளம்பின போது அபிமன்யு போகின்ற இடமெல்லாம் சண்டை போட்டுக்கொண்டே வருகிறான். அவனை தடுப்பதற்கு நிறைய பேர் வர்றாங்க. ஒவ்வொருத்தராக வந்து வந்து சண்டையிலே அவனோடு நிற்க முடியாமல் போய்கொண்டிருக்கிறார். துரோணரும் முதல்ல கீழே விழகி தன்னுடைய வில் கீழே விழுது. அஸ்வத்தாமன் ஓடி போறான், கர்ணன் ஓடி போகிறான். இப்படி எல்லாரும் ஓடி போவதை பார்த்து படைகள்ல இது ஒரு புறத்திலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு பக்கத்திலே பீமன் என்ன பண்றான், அபிமன்யு தனியாக சக்கரவியூகத்துக்குள்ள போயிட்டு இருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சவன ஓடி வந்து கேட்கறான், அண்ணா அது ஒரு சின்ன குழந்தை, அதை கொண்டு போய் நீ அனுப்பிட்டியே அப்படின்னு சொல்லி, நானும் அவனுக்கு துணையா போறேன், நீ எனக்கு விடை கொடு என்று சொன்ன உடனே தர்மன் சரி நீயும் போயிட்டு வா என்று சொல்லி அவனுக்கு உத்தரவு தருகிறான். இப்போ பீமன் உள்ளே நுழைவதற்கு முன்னாலே உள்ள நுழைய முன்னாடியே இந்த சக்கரவியூகத்தினுடைய ஒரு பக்கத்தை அவன் பிளந்துகிட்டு உள்ள வந்துகிட்டு இருக்கான். ஆகவே அவனுடைய போராளிகளே அவனுடைய சமாச்சாரங்களே அடித்து நொறுக்கி கொண்டு அவன் வர்றான். இதே தூரத்திலிருந்து நம்மளுடைய எல்லாத்துக்கும் வைத்தறிச்சல் படக்கூடிய ஒரு பிள்ளை ஒண்ணு இருக்கா, அவன் பேரு துரியோதனன்னு பேர். 4 பேர் சிரிச்சுட்டாலே அவனுக்கு ஒத்துவராது. அவன் பொறுக்க மாட்டாம என்ன பண்றான், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, இது என்ன அக்கிரமமா இருக்கே, ஒரு பக்கத்துல பீமன் இன்னொரு பக்கத்துல அபிமன்யு 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க, சேர விடாமல் அவர்களை பிரி. ஏன்னா 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா பிரச்சனை, சேர்ந்தாங்கன்னா இன்னைக்கு பல பேர் உயிர் எடுத்துருவாங்க, அதனால நீ என்ன பண்ற, சேர விடாமல் பிரித்து விடு என்று சொல்லிக்கொண்டு அதுக்கு அழகான ஒப்புமைகள் எல்லாம் போன வாரம் பார்த்தோம். இடிப்பட்ட நாகம் போல் இடி சத்தத்தை கேட்டு எப்படி நாகம் வெகுண்டு எழுமோ அதுபோல் என்னுடைய படைகள் எல்லாம் பயந்து போய் நிக்குது. ஆகவே நாம அவங்க 2 பேரையும் சேர விடாம தடுத்து கொண்டு இரு என்று சொல்லுகின்றான். உடனே அவனை எல்லாரும் ஏகி விடாம பார்த்துட்டு சொல்றான், யார் யாரெல்லாம் பாரு, அங்க பாரு, சகுனியினுடைய பிள்ளைகள் அவங்க இறந்து போயிட்டாங்க, சகுனி போறான், அவன் அடிபட்டு வந்திருக்கான், இப்படியெல்லாம் எல்லாரும் வந்து 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 விழுகின்றார்கள். ஆகவே பீமன் ஒரு புறத்திலே தாக்கி கொண்டு வருகிறான், அபிமன்யு ஒரு புறத்திலே தாக்கி கொண்டு வருகிறான். 2 பேரையும் நம்ம சேர விடாம செய்வதும் நல்லது. அப்படி இருந்தாதான் யாரையாவது ஒருத்தரை நம்ம கார்னர் பண்ணி ஒரு விதமா அவங்கள இது பண்ணி நம்ம பிடிச்சு விடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசுகின்றார். சகுனியுடன் விந்து புரி முதலிய தரணிவர் அடங்க ஏகி
மகபதி மகன் மகனோடு இங்கு உறாதபடி எதிர் வளைமின். அப்ப ஒரு திட்டத்தை கொடுக்கறான். சகுனியோடு விந்து புரி, புரினா புரிஸ்திரவஸ்னு பேர். அவன் ஒரு அதிரகன், அவனை கூட்டிக்கோ. அவங்களோடு சேர்ந்து சில மன்னர்களும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, மகபதி மகன் மகனோடு இங்கு உறாதபடி எதிர்வளை மின். அப்போ ஒரு பக்கத்துல பீமன், இன்னொரு பக்கத்துல அபிமன்யு, ரெண்டு பேரும் சேர்த்து விடாம பிரிச்சு விடு. வரு கந்த வாகன் மதலையை விகனனும் மடங்கள் போலும் இளைஞரும் விருதர் பலரும் துரோணர் மதலையும் ஈகல் மலையில் இந்த நாழிகை இவர் இருவரையும் வென்று கோரல் எளிது ஆரோ. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ரெண்டு பேரும் பிரிச்சுட்டீங்கன்னா அஸ்வத்தாமனும் துரோணரும் போய் தனிப்பட்ட முறையிலே யாராவது அபிமன்யோடையோ அல்லது பீமனுடையோ சண்டை போட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில அவர்கள் சேராமல் இருக்கின்ற பொழுது அவர்களை ஜெயித்து விடலாம். ஜெயித்து விட்டால் அவர்களை நாம் முடிந்தால் கொன்று விடலாம். கோரல் எளிது, கொன்றுடலான்ட்டான். துரியோதனனுடைய பேச்ச பாருங்க, கொன்னுடு. அப்ப அவனுடைய மனசுல என்ன வந்திருக்கு, அபிமன்யுவும் அல்லது இவனை பீமனை கொன்னுடணும் அப்படிங்கிற எண்ணம் அவன் மனசுல வந்தாச்சு. இப்ப இவர் சொன்னதை கேட்ட உடனே எல்லா மன்னர்களும் பறந்து பறந்து ஓடுகிறார்கள். அவன் சொல்லிட்டான் இல்லையா, யார் மன்னன், இவன் தான் கட்டளை போட்டானே, துரியோதனன். துரியோதனன் கட்டளை போட்டா இவங்க எல்லாரும் கேட்டுத்தானே ஆகணும். என உயர் பங்கு கேது உரை செய்ய இவனை விடை கொண்டு வீரர் அனைவரும் முனைப்பட அணிந்து கால முகில் என முரசினம் முழங்க ஓடி எதிர் எதிர் கனல் என வெகுண்டு சேனை பல பல கச ரத துரக ராசியுடன் வர அனில குல மைந்தனான பதியோடு அபிமன்னோடும் வந்து போரில் முடுக்கவே. இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் கைலாமாவை இவங்க இந்த மாதிரி இவர் சொன்ன உடனே அத்தனை பேரும் திரண்டி கொண்டு இந்த ஒரு பக்கத்திலே பீமனையும் இன்னொரு பக்கத்திலே அபிமன்யையும் சமாளிப்பதற்காக ரதகஜ துரக பதாதிகளை எடுத்துக்கொண்டு, அதாவது தேர், குதிரை, யானை எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு அவனை எப்படியாவது நம்ம இன்னைக்கு புடிச்சுடணும்னு எல்லாரும் வர்றாங்க. வந்தா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். விழி மலர் சிவந்து கோல மதிநுதல் வெயர் வர இரண்டு தோளும் முறை முறை அழகு உற விளங்க முரல் நிலவு எழ அணி மகர குண்டலாதி வெயில் எழ முழவினோடு சிங்கநாதம் எழ எழ முடுக்கி எதிர் சென்று மோதி அவரவர் எழில் வடிவம் எங்கும் வாழி உதயினன் ரதமிசை நின்று வாயு மதலையே. இப்ப எதிர்த்து வந்து சண்டை போடுறதுன்னு தீர்மானம் பண்ணி சண்டையில நேரடியாக வந்து தாக்க ஆரம்பிச்ச உடனேயே நம்மால் பீமன் ஒருத்தன் போதும் அவன் கண்ணெல்லாம் சிவந்து போய் அவன் தோலை தட்டி தொடைய தட்டி ஆடா அப்படின்னு சொல்லிட்டான். நம்மால் ஒருத்தனே என்ன பண்ணிட்டான், இவங்க என்ன சத்தம் போட்டு இவனை அடிக்க வந்தாலும் அவன் ஒருத்தனே இவங்களை அடிக்க ஆரம்பிக்கிறான். அவங்க என்ன ஆச்சு, இவன் அடிக்கிற அடியில அவன் தாங்க முடியாம எல்லாரும் பயப்படுறாங்க. மணிமுடி சிரங்களோடு தரிபட. இப்ப பீமன் அடிச்ச அடியில என்ன ஆச்சு, தலையில இருந்த கிரீடங்கள்லாம் போச்சு. வளைய மொடு அணிந்த தோள்கள் திரிபட. இந்த கையில தோள்கள் மேல போட்டிருந்த வளையங்கள் எல்லாம் அடிச்ச அடியில சிலருக்கு தோல் எல்லாம் போச்சு. அணி கழலோடு உந்து தாள்கள் தரிபட, சிலருக்கு காலெல்லாம் அடி வாங்கிடுச்சு. அயிலோடு கரங்கள் ஆன தரிபட, கையில வில்ல வச்சு போடுறதுன்னு நினைச்சா அடிபட்ட அடியில கையெல்லாம் போச்சு. நனிய ரதங்கள் சாய, அவங்க வச்சிருந்த ரதம் எல்லாம் கீழே விழுந்துட்டு. இவுளிகள் நடு உற, குதிரை எல்லாம் ஓடி போச்சு. வளைந்த சாபம் முதலிய துணி பட, வில் அப்படியே உடஞ்சு போச்சு. அழிந்து மீள நடவினர் துவச பயகன் பதாதி நிருபரே. அப்படி அடி வாங்கி அத்தனை பேரும் என்ன பண்ணிட்டாங்க, பயந்து திரும்பி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப துரியோதனன் இவங்களை முன்னிறுத்தி சண்டை போடுன்னு அனுப்புனா இவங்க அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே நம்ம ஆளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இது பீமன் அடிச்ச அடி, சரியா? இப்ப பீமன் அடிச்ச அடியிலே
அத்தனை மன்னர்களும் இவ்வளவு அடி வாங்கி அவங்க பயந்து போய் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக திரும்பவும் புறமுதுகு காட்டி ஓடுவதற்குத்தான் வரப்போகிறார்கள். ஆகவே இவங்க எல்லாரும் பின்னாடி புறமுதுகு காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு புறத்திலே நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த வகையிலே பார்த்தோம்னா அபிமன்யு அபிமன்யு என்ன செய்யறான், தன்னை எதிர்த்து வந்தவர்களை விசயன் மகனும் தன் மீது வரும் வரும் விருதர் உடல்கள் யாவும் நிறை நிறை, அவன் மேல சண்டை போடுறதுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய உடம்புலையும் அவன் போட்ட பானமானது துளைக்குது. அசை குருதி என்பு மூளை இவை இவை தரணி மிசை சிந்து வேறுபட விழ, அவங்களுடைய உடம்புல பட்ட உடனே அப்படியே சத ரத்தம் எல்லாம் பீறிட்டு கீழே போய் விழுது. அசைய ரதம் கடவி வளை தரும் அணி சிலையும் அம்புமாகி முனை முனை திசைதோறும் நடந்து சீர ரவி எதிர் திமிர படலங்கள் ஆன அடையவே. அப்படி அவனோட சண்டை போட்ட அத்தனை பேரும் அவர்களும் அடி வாங்கி ரத்தங்கள் சிந்த எல்லோரும் புறமுதுகு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம பிள்ளைக்கு இது ஒத்து வராது. யாரு? துரியோதனனுக்கு. துரியோதனனுக்கு ஒரு பழக்கம் பாருங்க, அவன் ஒரு காரியத்தை சொல்லி அதை ஒருத்தன் செய்யலேன்னு வச்சுப்போமே. துரியோதனனுக்கு ஒரு நல்ல பழக்கம். என்ன பழக்கம்? அவன் ஒரு காரியத்தை சொல்லி அந்த காரியத்தை அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்னா, மட்டு மரியாதை இல்லாம வயசுல பெரியவங்க சின்னவன் பார்க்காம எல்லாருக்கும் முன்னாடி அசிங்க அசிங்கமா பேசுவான். நல்ல பழக்கம் அவனுக்கு. சரியா? வசைப்பாடுவது, நாக்குல நரம்பு இல்லாம பேசுறது. ஏன்னா நல்லா யோசிக்கணும். சண்டை போட்டு அடி வாங்கினது இவனா? இல்ல, அடி வாங்கின மன்னர்கள் ஓடி வர்றாங்க உயிரை காப்பாத்திக்க, இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. எதிரில நிக்கிறது பீமன். பீமன் அடிக்கிறான், அடிக்கிற அடியில அவன் ஓடுறான், உயிரை காணும், உயிரை காப்பாத்திக்க ஓடுறான் ஒவ்வொருத்தனும். அதே போல அபிமன்யு அடிக்கிறான், அடிக்கிற அடியில தாங்க முடியாம ஓடி வர்றாங்க. சரி, நீ சொன்ன போனா போக முடியல, அதனால எதிர்பட்டு ஓடி வர்றோம் அப்படின்னு சொன்னா துரியோதனன் ஏளனம் பேசுறது. என்ன பெரிய ராஜா நீ, சண்டை ஓடுறேன்னு போய் கிழிச்சியா, இப்படி எல்லாம் பேசுறது. இது அவையடக்கத்துல கொஞ்சம் கூட நாகரீகம் இல்லாத செயல். பாருங்க, அவன் பாருங்க வந்த மன்னர்களை என்ன பண்றான், இகழ்கின்றான். இருவர் எதிரும் பொறாமல் முடுக்கிய இரு படையும் நொந்து மீள. பாவம், அவனே நொந்து போய் வரான் அடி வாங்கி எல்லாம். அவனிவன் வெறு வெறு தளர்ந்து போன நிருபரை மிக வசை மொழிந்து அசிங்கமா பேசுறான். சீ, நீங்களாம் ஒரு ஆம்பளையா? உனக்கு எதுக்கடா வேட்டி? கையில எதுக்கடா வேள்? கையில எதுக்கடா வாழ்? நீ எல்லாம் ராஜான்னு எதுக்கடா மீசை வச்சிருக்கிற? இதெல்லாம் பேச்சு. சரியா? அந்த அளவுக்கு கேவலமான பேச்சுக்கள். வசை மொழிந்து போத நகை செய்து சிரிக்கிறான், ஏளனம் பண்ணி சிரிக்கிறான். நீ ஒரு அதிரதன், உனக்கு ஒரு அதிரதன் டைட்டில், உனக்கு பின்னாடி இத்தனை பேர் ரதத்துல வேற பின்னாடி என்ன பண்ணி கிழிச்ச நீ, இப்படி எல்லாம் பேசுறது. இப்ப தலைவன் எப்படி இருக்கணுங்கிறதுல இதுலயே புரியுதா? இதெல்லாம் தான் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். மகாபாரதம் படிக்கிறோன்னா வெறும் மகாபாரதம் படிக்கல. ஒரு புறத்துல ஒரு தலைவன் கூப்பிட்டு ஒருத்தனை அனுப்புறான்னா கட்டி தழுவி நீ போயிட்டு வான்னு சொல்றான். அவன் எப்படி அந்த தலைவன்? அடிபட்டு வர்றான் சேனாதிபதி அடிபட்டு வர்றான். திருஷ்ட தூய்மனன் தருமன் என்ன சொல்றான், போய் ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா, அப்புறமா வா பாப்போம், அவசரப்படாது, கஷ்டப்படாது. பாருங்க அவனுடைய தன்மை, தர்மனுடைய தன்மை அது. அதே இந்த பக்கத்துல இவன் பாருங்க, சிரிக்கிறது, ஏளனம் பண்றது, எள்ளி நகையாடுவது. ஏன்னா அவ்வளவு திமிரு, வேற ஒண்ணும் கிடையாது. ராஜா விட்டு கண்ணுக்குட்டியாவே இருந்துட்டாரு இல்லையா? இவருதான் பிறந்ததுல இருந்தே இவர் என்னைக்குமே கஷ்டமே பார்த்தது இல்லையே. இவன் எங்க கஷ்டத்தை பார்த்திருக்கான்? வாழ்க்கையிலே கஷ்டம் பார்த்தது இல்லை. அப்படி ஒரு ராசி அவனுக்கு அப்படியே இருந்துட்டான். அவங்க அப்பா பார்த்ததுனாலே அப்படியே வாழ்ந்துட்டான்னு வச்சுப்பான். அதனால அவனுக்கு எதுவும் தெரியறது இல்லை. அதனால எல்லாரையும் போத நகை செய்து கருகி முகம் நெஞ்சு கோப அனல் கொடு கதுவி, அப்படியே கோபத்துல வசனைகள் பேசி நயனங்கள் சேய நிறமுற, அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே சிவக்க, அருகு வரு சிந்து ராச திகையில்
திலகனோடு அபிரிமிதம் இன்சொல்லாக உரை செய்தார். இவ்வளவு பேசினவன் பக்கத்துல சிந்துராசன் என்று ஒருத்தன் வரான். யார் அவன்? அவன் பேர் தான் ஜெயத்ரதன். ஏன் ஜெயத்ரதன் ஜெயத்ரதன் கிட்ட பேசுறான்? ஜெயத்ரதன் தான் அவனுக்கு பிரதர் இல்ல, மச்சான். ஏன் மச்சான்? துரியோதனுடைய தங்கையை திருமணம் செய்து கொண்டவன், துத்சலாவை திருமணம் செய்து கொண்டவன் ஜெயத்ரதன். இந்த ஜெயத்ரதனை பார்த்த உடனே அவன் வர்றான். அந்த பக்கமா வந்த உடனே அவனை பார்த்து இன்சொல் பேசுகின்றான். எப்படி? ஏன்னா இவனுக்கு காரியம் நடக்கணும். இப்ப இவனுக்கு காரியம் நடக்கணும். இப்ப பகடையா யாரை யூஸ் பண்ணணும்? ஜெயத்ரதனை யூஸ் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டான். அதனால உடனே அவரை பார்த்த உடனே இன்சொல் பேசுறார். என்னன்னு பேசுறாரு பாருங்க. அபிரிமிதமான, எப்படி அழகான வார்த்தை பாருங்க. அது சாதாரணமா இல்லையா? அதுல இருந்து என்ன சொல்றாரு பாருங்க. வில்லி சொல்லக்கூடிய வார்த்தை அபிரிமித இன்சொல்லாக. இப்போ சாதாரணமா சொல்றதுக்கும், இப்போ ஒருத்தங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ரொம்ப அப்படியே கனிவா பேசுற மாதிரி நடிப்பாங்க பாத்தீங்களா? அதை பார்த்த உடனே நமக்கு புரிஞ்சு போயிடும் இல்லையா? என்னடா இவனுக்கு ஏதோ நம்ம கிட்ட வேற வேலை இருக்கு போல் இருக்கு, அதனாலேயே இவன் ரொம்ப திரும்ப திரும்ப ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கானே, நம்மள ரொம்ப என்ன வஞ்ச புகழ்ச்சி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானே, நமக்கே புரியும். அப்ப அது போல இப்ப ஜெயத்ரதன் இடத்துல என்ன சொல்றான்? அபிரிமிதம் இன்சொல்லாக உரை செய்யும். அபிரிமிதமா இன்சொல் சொல்றான். அப்படியே ஜெயத்ரதன் கிட்ட, நீதான்ப்பா, உன்னை விட்டா ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவர் பேச ஆரம்பிக்கிறார். அவனை பார்த்து என்ன சொல்றான் பாருங்க. அழகான வார்த்தைகள், என்ன அழகான வார்த்தைகள் எப்படி வருது பாருங்க. காரியம் ஆகணும்னா என்ன வேணா பண்ணுவாங்கிறது இதுல தெரியுது பாருங்க. மரன் உடையை செம்பொன் மேருகிரி நிகர் வலி உடையை வென்றி கூறும் அரசில் அரண் உடையை பஞ்சபாணன் என வடிவு அழகு உடையை நின்ற சேனை அரசரில் நிறன் உடையை திங்கள் சூடி வியன் நதி நிறை புனல் பறந்து உலாவு மௌலியர் திறன் உடையை மன்றல் நாரும் மலர் அடித்தெளிவோடு பணிந்த ஞான முடிவினை. எப்படி ஐஸ் வைக்கிறான் தன்னுடைய பிரதரின்லாவ? என்னென்னலாம் வார்த்தை சொல்றான். மரன் உடையை, உன்னுடைய பராக்கிரமம் அவ்வளவு பெரிய பராக்கிரமம், பெரிய பராக்கிரமசாலி. உன் உடம்பு இருக்கு பாத்தியா, அப்படியே தக 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 தகன் பொன்னிற மேனியான உடம்பு. வலி உடைய, எப்படி வலிமை, உனக்கு இருக்கக்கூடிய வலிமைக்கு யாருப்பா வர முடியும்? பக்கத்திலே போட முடியும் ஆற்றல். யாரு? துரியோதனன். ஏன்? அவனால காரியம் ஆகணும். இந்த காக்கா பிடிக்கிற வார்த்தைகள் எல்லாம் எப்படி வருங்கிறது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். வென்றி கூறும், அப்படியே வெற்றியை தரக்கூடிய ஒரு சமாச்சாரங்கள் எல்லாம் தெரிஞ்சவன். நீ அரசியல் கத்துக்கிட்டவன், அரசியல் உடைய, அரண் உடைய, எப்படி தர்மத்தெல்லாம் உனக்கு என்ன செய்யணுங்கிறது உனக்கு தெரியும்பா. யாராவது உனக்கு சொல்லியா தரணும்? தர்மம்னா என்னன்னே உனக்கு தெரியும். பஞ்சபாணன் என வடிவு அழகு உடைய, பஞ்சமனன் யாரு? மன்மதன் பேர். மன்மதனுக்கு ஒத்த அழகை கொண்டவன். நின்ற சேனை அரசில் இருக்கக்கூடிய சேனை அரசர்களில் நிறன் உடைய, உன்னுடைய மேன்மை அப்பேற்பட்ட மேன்மை. அப்படி இருக்கக்கூடிய நீ திங்கள் சூடி சந்திரனை, அதாவது தலையிலே சந்திரனை தரித்து வியன் நதி நிறை புனல் பறந்து உலாவும், ஆகாச கங்கையை தன்னுடைய நிறைந்த நீரை பரவி தழும்பக்கூடிய திருமுடியை கொண்ட பரமசிவன். அப்ப சிவனுடைய திறன் உடைய அருள் பெற்றவன் நீ. இப்ப புரியுதா எதுக்காக இவ்வளவு பேச்சு பேசுறான்? சிவனிடத்திலே அவன் தவம் பண்ணியிருக்கான். தவம் பண்ணி அவனுக்கு ஒரு சமாச்சாரம் கிடைச்சிருக்கு, அதுக்கு இவன் அடி போடுறான். இவ்வளவு காரணம் அதுக்கு தான். மன்றல் நாரும் மலர் அடி, அப்படியே அந்த சிவபெருமானுடைய தாமரை மலர்களை தொழுந்து ஞான தெளிவை பெற்றவனப்பா நீ, அப்பேற்பட்டவனப்பா நீ அப்படின்னு அந்த ஜெயத்ரதனை பார்த்து பேசுறான். இவ்வளவு சமாச்சாரங்கள் ஏன்? அதனால்தான் அழகா சொன்னார் வெள்ளி. என்ன சொல்றார்? அபிரிமிதம் இன்சொல் இல்லையா?
அபரிமிதமான இன்சல். ஒருத்தனை தேவையில்லாத புகழ்ச்சி இதை அவ்வளவும் ஏத்துறான். ஏத்தி என்ன சொல்ல வரான்னு பார்ப்போம். என்ன சொல்றான்? அவன் என்ன சொல்றான்? நீ வய விசயன் நின்ற தேர் கடவி வரும் வளவன் மருகன் தனோடு வரைபுரை புயம் உடைய தண்ட வீமன் உரில் இரு பொரு நரையும் இன்று பூசல் பொற அரிது. இதுதான் அருமையான ஒரு வார்த்தை. என்ன சமாச்சாரம் அப்படின்னா, இந்த ஜெயத்ரதனுக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு இருக்கு. என்ன கதைன்னு பார்ப்போம். ஜெயத்ரதனுக்கு ஒரு சமாச்சாரம் இருக்கு. என்ன ஜெயத்ரதனுக்கு ஒரு சமாச்சாரம் அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல இந்த ஜெயத்ரதன் சும்மா இல்லை. அவனும் நல்ல என்ன எப்பவுமே இந்த இந்த மாதிரியான கும்பல்ல சேர்ந்தவனுடைய குணம் என்னவா இருக்கும் சொல்ல வேண்டாம். துரியோதனோடு சேர்ந்திருக்கான் இல்லையா? பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும், அது வேற. இப்ப வேற மாதிரின்னு வச்சுப்போம். இப்ப அவனுடைய குணம் தானே இவனுக்கு வரும் இல்லையா? அப்ப துரியோதனோட சேர்ந்திருக்கான இவனுக்கு அதுதானே வேற. என்ன பண்ணிருக்கான் ஒரு காலத்துல சும்மா இல்லாம திரௌபதியை பிடித்து கொண்டு வந்தான். காட்டுல போய் திரௌபதி போய் இருக்கும் பொழுது திரௌபதியை பிடிச்சி இழுத்துட்டு வந்தான். தூக்கிட்டு வந்துட்டான். இவர் தூக்கிட்டு வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா தீர்மானம் பண்ணி ஜெயத்ரதன் இழுத்துட்டு வர்றார். பாண்டவர்கள் வனவாசம் செய்யும் போது வேட்டைக்கு அவங்க போன சமயத்தை இதை பார்த்த உடனே அங்க வந்த பீமன் பார்த்து ரொம்ப கொதிச்சு போறான். ஓடி போய் அவங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் எது நடந்தாலும் ஃபர்ஸ்ட் டிசிஷன் தர்மம் தான். அவங்க எதுவா இருந்தாலும் கோவப்பட்டாலும் சரி, அவங்களுடைய மனசுல எவ்வளவு சமாச்சாரங்கள் இருந்தாலும் அண்ணாவை கேட்காம முடிவு பண்றது இல்லை. அவங்க வெயிட் பண்றாங்க. தர்மன் வேட்டைக்கு போறான், வரான். வந்த உடனே பீமன் சொல்றான், இந்த மாதிரி ஜெயத்ரதன் தூக்கிட்டு போயிட்டான் திரௌபதி, என்ன பண்ணலாம் நீ சொல் அப்படின்னு. உடனே அப்படி அவன் செஞ்சது தப்பு. இப்போ மாற்றானுடைய மனைவி, இந்த மாற்றான் மனைவியை தூக்கிட்டு போயிருக்கான்னா அவன் தப்பு தான். அதனால நீ என்ன பண்ணு, அவனை பிடிச்சி கையோட கட்டி தூக்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அர்ஜுனனையும் பீமனையும் அனுப்புறான். அர்ஜுனன் பீமனும் நேரா போய் அவனை ரெண்டு முத்துன்னு மொத்தி ரெண்டு சாத்தி பாஞ்சாலியை கூட்டிக்கிட்டு அவனையும் கட்டி போட்டு இழுத்துட்டு வர்றாங்க. இழுத்துட்டு வந்தவனே பீமன் சொல்றான், எவ்வளவு மோசமானவன், முன்னொருத்தம் பொண்டாட்டியை பிடிச்சி இழுக்கிறான் இவன், சொல்லு அண்ணா, நான் இவனை இன்றே கொன்று விடுகிறேன் என்று பீமன் பேசுறான். நல்லா பார்த்துங்க. பண்ணிருக்கலாம், ஆனா பீமன் அன்னைக்கு பண்ணலன்னு பாப்போம். சொன்ன உடனே தர்மன் சொல்றாராம், இருக்கிறதுலே பெருங்குற்றம் தான்ப்பா அவன் செஞ்சான், நான் இல்லேன்னு மறுக்கல. என்னது, மாற்றான் மனைவியை அவன் தொட்டது தப்பு, இல்லேன்னு சொல்லல. ஆனா இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோ, நம்முடைய தங்கச்சி துத்சலா, அவ நாளைக்கு விதவையாகி விடுவா, அதனால மன்னிச்சு விடுங்கிற. இப்படி பாருங்க, அதுதான் தர்மன். இப்ப நம்ம புரியுது ஏன் நம்ம நம்ம 1008 சமாதானம் சொல்றோம் இல்லையா? ஐயோ சூதாடினா, பொண்டாட்டிய வச்சான், சூதாடி. ஐயா ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணாவன், ஒரு தப்பு செஞ்சதுக்கு 9 ரூபா அடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? 90 தடவை தப்பு பண்ணியிருக்கான் துரியோதனன். இப்ப எவ்வளவு குணங்கள் அவனோட இடத்துல, அவனுடைய நல்ல மனசுல இருந்திருக்கு பாருங்க. சொல்றான், துச்சலா நம்ம தங்கச்சிடா, இவனை கொன்னுட்டா அவன் விதவியா நிப்பாளே, அது பார்க்க நம்மளால முடியுமாப்பா? நமக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். தயவு செய்து அது பண்ண வேண்டாம், மன்னிச்சு விட்டுடுங்க ஓ அப்படின்னா பீமனுக்கு தாங்கல. இவன் சும்மா எங்க விடுறது, சும்மா இருப்பா அண்ணா, இவனுக்கு ஏதாவது தலைமுடி எல்லாம் சரைச்சு விட்டு இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணுவோன்னு சொல்லி தலைமுடியெல்லாம் அவனை மொட்டை அடிச்சு அவனை கழுத மேல ஏற்றி உட்கார வச்சு அனுப்பி விட்டுறான் ஜெயத்ரதன். சோ இது பீமனும் அர்ஜுனனும் பண்ணதுனாலே ஜெயத்ரதனுக்கு உள்ளுக்குள்ளே இவர்களை பழிவாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ரொம்ப அதீதமா ஓடிட்டே இருக்கு. அதனால என்ன பண்றான், அவங்க அப்பா கிட்ட சொல்றான். அவங்க அப்பா ஒரு பெரிய தவமுனி. அவர் சொல்றார், சிவபெருமானை நோக்கி தவம் செய், அவரிடத்துல வரங்கள், அவர்கிட்ட சில அஸ்திரங்கள் இருக்கும், அதை வாங்கி இவர்களை கொல்லுவதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க சரின்னு அவன்
உட்கார்ந்து தவமாய் தவம் இருந்து பரமசிவனை நோக்கி தியானம் பண்ணி தவமாய் தவம் இருந்து கேட்கிறான். அப்ப சிவபெருமான் வர்றார். அவர் வந்த உடனே இந்த மாதிரி சமாச்சாரம் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? இந்த மாதிரி நான் பாண்டவர்களை கொல்ல வேண்டும். இவன் கேட்ட கேள்வி முதல்ல, பாண்டவர்களை கொல்ல வேண்டும் சொல்லிட்டார். கிருஷ்ணர் அங்க பாண்டவர்களுக்கு சகாயமாக இருக்கிறார். அதனால பாண்டவர்களை உன்னால் ஒன்னும் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வார்த்தை. சிவபெருமான் நேரடியா சொல்லிவிட்டார். என்ன சொல்லிட்டார்? உன்னால் ஒன்னும் பண்ண முடியும். அர்ஜுனனையாவது நான் கொல்லணும். ஆனா பாருங்க, சிவபெருமான் அந்த காலத்துல அப்போவே சொல்லிட்டார். எப்போ இவங்க வனவாசத்துல இருக்கும் போதே சிவபெருமான் சொல்லிட்டார், அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக கிருஷ்ணன் தான்ப்பா இருப்பான். ஒன்னால அந்த தேர் பக்கத்துல கூட போக முடியாது. அப்ப ஏற்கனவே ஹிண்டா ஜெயத்ரதனுக்கு விஷயம் தெரியும். அப்ப சொல்லிட்டான். சொன்ன உடனே இவ்வளவு நான் கேட்கிறேன், ஏதாவது எனக்கு என்னுடைய தவத்தை மெச்சு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே, உனக்கு 2 தரேன். ஒண்ணு, நான் கழுத்தில் போட்டு கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய கொன்றை மாலை, வாடாத கொன்றை மாலையை தரேன். இந்த கொன்றை மாலை என்ன பண்ணும் அப்படின்னா, போரிலே உனக்கு ஏதாவது ஒரு சகாயம் வேணும், ஏதாவது ஒன்ன நினைச்சு நீ பண்ணனா, அட்லீஸ்ட் ஒரு தற்காலிகமாக ஒரு சமாச்சாரத்தை, ஒரு விஷயத்தை, ஒரு விளைவை அது ஏற்படுத்தும். அது நீ என்ன நினைச்சு போடுறியோ அதை பொறுத்து இருக்கு. ஆனா தற்காலிகமா செய்யும். 2வது, இன்னொரு கதையை தர்ற, அதுக்கு பராக்கிரமம் உடைய கதையா இருக்கும். அதனால நீ உன்னால முடிஞ்சா சில பகைவர்களை உன்னால் வெல்ல முடியும். இந்த கதையை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சிவபெருமான் தன்னுடைய கதையையும் அவனுக்கு ஒரு கொன்றை மாலையும் தருகிறார். எதுக்காக இந்த கொன்றை மாலையை பேசுறேங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப என்ன சொல்றான் துரியோதனே, என்ன அழகான வார்த்தை பாருங்க. ஏன்னா இதெல்லாம் ஏன் சிவபெருமான பத்தி முதல்ல பேசினான்னு இப்ப புரிய சொல்றதுக்காக சொல்றான். கொன்றை மாலையை சிவன் உனக்கு கொடுத்தான் இல்லப்பா. ஜெயத்ரதன் கேக்குறான். ஆமா கொடுத்தான். அதை நீ என்ன பண்ணு, சக்கர வியூகத்தினுடைய வாசல்ல போடு. சரியா? என்னன்னா இப்ப அபிமன்யு ஒரு புறத்துல நிக்கிறான், பீமன் ஒரு புறத்துல நிக்கிறான். சக்கர வியூகத்தினுடைய வாசல்ல போடு. அபிமன்யுவும் சரி, பீமனும் சரி, அந்த கொன்றை மாலையை பார்த்தால் இது சிவபெருமானுடைய மாலை, இதை நம்ம தாண்டக்கூடாதுன்னு போக மாட்டாங்க. எப்படி பாருங்க, விஷயத்தை பாருங்க. இப்ப 2 பேரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் சேரக்கூடாது. இப்ப சேராம இருக்கணும். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. பீமன் இங்க இருக்கான், பீமன் சண்டை போட்டுக்கிட்டு வர்றான். ஏற்கனவே அபிமன்யு உள்ள வந்துட்டான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அபிமன்யு உள்ள போயிட்டான். இப்ப பீமன் உள்ள வந்தான்னா அபிமன்யோட சேர்ந்தான்னா சக்கர வியூகம் இன்னும் பொடி பொடியா போகும். இப்ப உள்ள இருக்கிற வெளியில போக கூடாது, வெளியில இருக்கிற உள்ள வரக்கூடாது. இது நம்மளுடைய டெக்னிக். அவன் என்ன சொல்லிட்டான், கொன்றை மாலையை போடு நடுவுல. அப்ப என்ன ஆகும், பீமன் கொன்றை மாலையை தாண்ட மாட்டான். ஏன்னா பீமன் சிவபக்தன், அதனால அவன் போக மாட்டான். அபிமன்யு என்ன பண்ணுவான், அவனுக்கும் சிவபெருமானுடைய சமாச்சாரம் தெரியும். ஏன்னா அவங்க அப்பா பசுபதாஸ்திரத்துக்காக சிவபெருமான் நோக்கி தவம் இருந்து பண்ணவர். அதனால அவனுக்கும் தெரியும். அதனால அவனும் கொன்றை மாலையை தாண்ட மாட்டான். ஆகவே அபிமன்யு தாண்டி போக மாட்டான், பீமன் தாண்டி உள்ள வரமாட்டான். 2 பேரும் தனித்தனியா இருப்பார்கள். இருப்பதினாலே நமக்கு வசதி, எதையாவது ஒண்ணு முடிச்சுடலான்ட்டான். இது துரியோதனனுடைய பிளான். சரியா? இத அழகா அமல்படுத்துவதற்கு பேசுறான். என்ன சொல்றான், நீ என்ன பண்ணு, 2 பேருக்கும் உடையதான இருக்கக்கூடிய அந்த மாலையை, மய விசையன் நின்ற தேர் கடவி வரும் பலவன் மருகன் தனோடு வரைபுற புயம் உடைய தண்ட வீமன் உரில் இரு பொருநரையும் இன்று பூசல் பெற அரிது அயல் இவர் அகன்று போகில் அமர் பொற அறவும் எளிது உண்டு உபாயம் நுதல் எரி நயனன் அருள் கொன்றை மாலை தனை இவர் நடு இடல் 2 பாலும் அகலவர். 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு இது ஒண்ணுதான்டா வழி. கொண்டு போய் 2 பேருக்கு நடுவுல கொன்றை மாலையை போட்டு.
இத கேட்ட உடனே ஆஹா அழகான சிச்சுவேஷன். ஏன்னா அவர் என்ன சொன்னார், சிவபெருமான் நீ என்ன ஒரு சமாச்சாரத்தை நினைச்சு பண்றியோ தற்காலிகமா தடுக்கும்ட்டார் இல்லையா. அப்ப அது அவங்களுக்கு வேண்டியது என்ன, இப்ப ரெண்டு பேரும் பிரிக்கணுங்கிறது தான். இப்ப உயிர் வாங்கணும் கூட சொல்லலையே, பிரிக்கணுங்கிறதுக்கு போட்டுட்டான். அரண்முடி அணிந்த தாமும் இது என அடிகொடு கடந்து போக பெருகுரு. இது சரியான ஐடியான்னு சொல்லி ஜெயத்ரதன் நேராக அந்த கொன்றை மாலையை எடுத்து பறவை நிகர் நம் பதாதி அவனிவர் பலருடன் வளைந்து கோழி அமரிடை வரும் உற வணங்கு நாளில் அரு செய்து மனம் மகிழ மங்கை பாகன் உதவிய உரனுடை தண்டில் இவ் அபிமனை உயிர் கவர்தல் இன்று சால உறுதியே. அப்ப என்ன சொல்றான், கொண்டு வந்து நீ நடுவுல போட்டுட்டேன்னா அப்ப என்ன ஆகும், அபிமன்யு வெளியில போக முடியாது, அபிமன்யு தனியா வந்துருவான், அபிமன்யு சின்னவன், பீமனை விட அனுபவம் கம்மி, அதனால அபிமன்யுவை என்ன சொல்றான், அபிமனை உயிர் கவர்தல் என்று சால உறுதியே. இன்னைக்கு கொல்றது தீர்மானம். அப்போ என்ன வகையில பிரிச்சா, கொன்றை மாலையை போட்டு. இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், அழகாக வியாசர் சொல்லுவார், 13ஆம் நாள் போர்ல இருந்து போர்ல தர்மம் இல்லாம போச்சு. எங்க இந்த இடத்துல இருந்து தர்மம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீ பண்ணக்கூடாது இல்லையா. இப்ப நீ உனக்கு வர வாங்கிக்க நீ போட்டானா, அதே மாதிரி நான் ஒண்ணு இருக்குன்னு நான் கொண்டு வந்து காட்ட முடியுமா. இது வரைக்கும் நியாயமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இப்ப என்ன ஆச்சு, நீதிகளை விட்டாச்சு, நான் ஜெயிக்கணும், ஹூக் ஆர் குரூக் ஐ ஹாவ் டு வின், இப்படி வந்துட்டான் துரியோதனன். அப்ப என்ன பண்றான், இதை கொண்டு வந்து போடு, அவனை நிறுத்து, இவனை பிரி, இப்படி எல்லாம் யோசிக்கிறான். அப்படி என்ன பண்ணிட்டான், அப்ப இந்த கொன்றை மாலையை கொண்டு வந்து போடு, அப்ப கொண்டு வந்து செய்யணும். அப்ப ஜெயத்ரதன் என்ன பண்றான் பாரு. அப்போ மன்னன் சொன்ன மாதிரி என இவன் மொழிந்த போதில் அவன் இவன் இணை அடி வணங்கி, யாரு, ஜெயத்ரதன் துரியோதனன் அடி வணங்கி, யாது நினைவு இனி உனது நினைவு எஞ்சிடாமல் அபிமனை உயிர் கவர்வேன். நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் எனக்கும் அபிமன்யு உயிரை இன்னைக்கு எடுக்கிறதுன்னு தீர்மானம்னு ஜெயத்ரதன் பேசிட்டான் என தேர உரை செய்து கனக தரு மன்றல் மாலை என ஒளிர் கடி இதழி ஆம் தான் மாலை பரமனை மனம் உற உணர்ந்து நாவில் நிகழ்தரு மறையோடு வளைத்து வீழ எரியவே. அப்ப மனசுல சிவபெருமானை தியானம் பண்ணி அவருடைய மந்திரங்களை சொல்லி அந்த மாலையை போட்டான். அப்போ ரெண்டு பேருக்கு நடுவுல அந்த மாலை இருக்கு. எப்படி மாலை இருக்கு, எப்படி மாலை இருக்கு, அபிமன்யு தாண்டி போக முடியாது, பீமன் தாண்டி உள்ள வர முடியாது. இது கிட்டத்தட்ட என்ட்ரன்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு, என்ட்ரன்ஸ்ல ஒரு செக்கிங் பாயிண்ட் மாதிரி வச்சுட்டான். அப்போ யாராலும் இவனும் கடந்து போக முடியாது. ஏன்னா அதாவது இதுலதான் நம்ம யோசிக்கணும், அபிமன்யு இது ஒரு சின்ன மாலை தானே நினைக்கல, அபிமன்யு மரியாதை தரான். என்ன மரியாதை தரான் அதுதான் பார்ப்போம். இப்போ அழகான வார்த்தை. ஏன்னா சிவபெருமான் மாலைன்னு பாக்குறான். அந்த புள்ள பார்த்தவன் என்ன நினைக்கிறான், சிவபெருமான் மாலையை நம்ம தாண்டலாமா, தப்பில்லையா அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்ப பாருங்க என்ன அளவுக்கு அந்த அந்த குழந்தையினுடைய பக்தியை பாருங்க. பீமனுக்கு சொல்ல வேண்டாம், பீமன் எப்பவுமே சிவபெருமானுடைய பக்தி. ஒரு ஒரு சமயத்திலே அர்ஜுனன் தவம் பண்ணிட்டு அர்ஜுனன் போய் சொன்னா, நான் கிருஷ்ணரிடத்திலே பேசி கொண்டிருக்கிறான், கிருஷ்ணனிடத்துல பேசுறான் நிகழ்வாக. இது சிறுவழி செய்தி வந்த கதை. எப்பவுமே மகாபாரதத்துல கிளைக்கதைகள் நிறைய, மகாபாரத ஒட்டிய கதைகள் நிறைய வந்திருக்கும். அப்படி பேசிட்டு இருக்கும்போது அர்ஜுனன் சொல்றான், பத்திய பாருப்பா, என்னுடைய பக்தியில நான் சிவபெருமானோட போய் அவருடைய பேசிட்டு வந்தேன். சிரிச்சாராம் கிருஷ்ணர். சேச்சே அப்படின்னு. என்ன பஞ்சபாண்டவர்களே பக்தியில அதிகமா இருக்கிறது பீமன் தாண்டான் நானா. இவன் சொன்னான், என்னது பீமனா, அவன் சாப்பாடுறாம நீ என்ன இப்படி பேசுற, இல்ல பக்தியில அவனை மிஞ்ச முடியாதா, நீங்க எல்லாம் யாரும் பண்ண முடியாதா, உங்களுக்கு எல்லாம் பக்தி இல்லை. கிருஷ்ணர் சொல்றார், இவனுக்கு ஒத்து வரல. அர்ஜுனனுக்கு, என்னப்பா நீ எப்படி சொல்ற, நானா தவம் எல்லாம் பண்ண, அவன் எங்கயா தவம் பண்ணா,
அவன் எங்கேயுமே வெளியில போய் தவம் பண்ணலையாடா. மாறு வேஷம் போடுறது கூட அவன் போய் நேரா போய் சமையல் கட்டுல போய் தானே, சமையல் கட்டுல போய் சமைக்கிறவனா தானே போனான். அவன் எங்கேயுமே தவம் பண்ணலையே. என்ன நீ சொல்ற? உனக்கு புரியாதுப்பா, அவனுடைய பக்தி வேறடா, உனக்கு ஒண்ணும் புரியாதுடா. இல்ல இல்ல, நீ காட்டு என்ன, நீ நீ ஏன்னா நீ சொல்றதுக்கு ப்ரூஃப் வேணும் இல்லையா? கிருஷ்ணா நீ பாட்டு ஏதாவது ஸ்டேட்மெண்ட்லாம் விடப்படாது சொல்லு. கிருஷ்ணா சொன்னாவா காட்டுறவா, ஏன்னா உனக்கெல்லாம் எப்பவுமே ப்ரூஃப் கொடுத்தாதான் நீ ஒத்துப்ப, நீ வாடான்ட்டு. வந்த உடனே இப்படியே வரான். வந்தா பீமன் வந்துட்டு இருக்கான். பீமனை தூரத்துல இருந்து பாருன்றான். அப்படியே வரான். அந்த உடனே சொல்றான், பாரு எங்க நீ என்னமோ பூஜை பண்றான் அது பண்றான், ஒண்ணுமே பண்ணல பாரு, அவன் பாட்ட போயிட்டு இருக்கான். இருறா அவசரப்படாரு, அவன் சொல்றது கேட்டா கொஞ்ச நேரம் இருறா, கொஞ்ச நேரம் நில்லு. அவன் என்ன பண்றான், அடி வரான். வில்வ காட்டு நடுவுல நடந்து வந்துட்டு இருக்கான். வில்வங்கள் பாக்குறான், மரத்தை பாக்குறான். பார்த்தேன் பார், வில்வம் இவ்வளவு இருக்கு, ஏதாவது பறிச்சு சுவாமிக்கு போடலாம்னு நினைக்கிறான்னு பாரு. இருறா, அவன் என்ன சொல்றான்னு கேட்டா இருறா. பார்த்தான், வில்வத்தை எல்லாத்தையும் பார்த்தான். பீமன் சொன்னான், சர்வம் சிவார்ப்பணம் அஸ்தூன்ட்டு போயிட்டான். எப்படி எல்லாம் சிவனுக்கு அர்ப்பணம் தான். ஒரே நிமிஷத்துல 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா சிவகணங்கள்லாம் ஓடி வருது. ஓடி வந்து எல்லா மரத்திலிருந்து இலையெல்லாம் பறிச்சு 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 கூட கூட எடுத்துன்னு போகுது. அப்புறம் அங்கேருந்து அடுத்தது ஒரு பழத்தோட்டத்துக்குள்ள போறான். இவன் அர்ஜுனன் பார்த்து திகைச்சு போயிட்டான். என்ன நம்ம அண்ணனுக்கு இவ்வளவு பக்தியா அப்படின்னு அடுத்த நிமிஷம் திகைச்சு போயிட்டான். அடுத்தது வர்றான். அடுத்தது வந்து அங்க பழத்தோட்டங்கள். பழத்தோட்டத்துக்குள்ள வந்தவொடனே பார்த்தான். பார்த்த உடனே பீமன் இப்படி பாக்குறான், எல்லாத்தையும் பாக்குறான். ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல திராட்சை பழங்கள், நல்ல இந்த பழங்கள் எல்லாம் இருக்கு, வாழைப்பழம் எல்லாம் இருக்கு, எல்லாம் எல்லாம் சிவார்ப்பணம் மஸ்துன்ட்டான். ஓ அத்தனையும் எடு, ஓடு. எதை கண்டாலும் சிவார்ப்பணம் என்று சொல்லக்கூடிய மனம் பீமனிடத்திலே இருந்தது. கிருஷ்ணர் அதை பாராட்டி, கிருஷ்ணர் அர்ஜுனிடத்தை காட்டுறான், பாத்தியாப்பா அவனுடைய பக்தியினுடைய சிரத்தைய பாத்தியா? நீ நினைக்கிற உட்கார்ந்து தவம் செய்து போவதுதான் பெருசு, அப்படி நினைக்கிறேன். அப்படி இல்லை, அவன் போற வழியிலேயே எல்லாம் அவருக்கு அர்ப்பணம் என்று சொல்லிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறான். அதனால தான் அவன் பக்தி ஒசந்தது. எப்போ அப்பேற்பட்ட சிவபக்தன் யாரு? பீமன். அவன் எதிரில் போய் கொன்ற மாலை இருந்தா அவன் ஏதாவது செய்ய போறானா? யோசிச்சுப்பாரு. அவன் கண்டிப்பா தாண்ட போறது இல்லை. அவன் கொன்றைய பார்த்தோட நமஸ்காரம் பண்ணிடுவான். வேற என்ன செய்ய போறான்? ஏன்னா அவன் சிவபக்தன். அப்படி இருக்கு. இப்ப அழகா பாருங்க, எரி தொடையல் சங்கபாணி மருமகன் இகலும் அமர் வென்று மீளும் அளவையில். என்ன பண்ணிட்டான், உள்ள சண்டை போட்டுட்டு அபிமன்யு வெளியில வர்றான். அப்போ அவன் ஒரு சான்ஸ் இருந்திருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்ன சொல்றோம், கதைப்படி சக்கரவியூகத்துக்குள்ள போயிட்டா வெளியில வர்ற தெரியலேன்னு சண்டை போட்டுட்டு வெளியில வர்றான். சரியா? இப்ப இதுல இருந்து இந்த கருத்து புரியுதா? நான் திரும்பவும் சொல்றேன். அபிமன்யு செத்தது எதனால? சக்கரவியூகத்துல போய் மாட்டிக்கிட்டான், செத்து போயிட்டான். உள்ள போக தெரியும், வெளியில வர தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கே அழகாக வில்லி என்ன சொல்றார்? எரி தொடர் சங்க பாணி மருமகன் இகலும் அமர் வென்று மீளும் அளவையில். உள்ள போய் சண்டை போட்டு வெளியில வர்றான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அவன் உள்ள போய் அங்க சக்கரவியூகத்துல போய் நின்னு சண்டை போட்டு வெளியில வந்துகிட்டு இருக்கான். நெறி இடை விளங்கி வாழகிரி என நிமிர்வு உற வளைந்து சூடி வருதலும். அப்படி அவன் சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே எல்லாரையும் அப்படி தள்ளி விட்டுட்டு வரும் பொழுது அறிவுடன் இறஞ்சி ஆதி பகவனது அணிமுடி அலங்கலாலும் அடையலர் முறி இனி மண்டு போரில் அமர் செய்து முடித்தும் என வந்து மீள முடுக்கவே. வந்தவன் வேகமா வந்தவன் அங்க எதிரில் பார்க்கிறான். பார்த்தா அழகான கொன்றை மாலை, அப்படியே வாடாமல் இருக்கக்கூடிய கொன்றை மாலை. பார்த்த மாத்திரத்திலே அது சிவபெருமானுடைய மாலைன்னு புரியுது. புரிஞ்ச மாத்திரத்திலே அவனுக்கு பக்தி பரவசம் ஏற்படுது. போனவன் அந்த தேரை அவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டிட்டு வந்தவன் அப்படியே ஒரு கணம் நிறுத்துறான். நிறுத்தினவன் என்ன யோசிச்சான், ஐயோ இந்த மாலையை தாண்டி போறதா மரியாதை இல்லப்பா, சிவபெருமானுடைய தலையிலே சூடிக்கொண்ட மாலை, அதை போய் நம்ம எப்படி, என்ன அழகான வார்த்தை, ஆதி பகவன் அணிமுடி அலங்கலாலும். இந்த உலகத்தினுடைய பெரிய பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அணிந்திருக்கக்கூடிய கொன்றை மாலை, இதை நான் தாண்டதா? பக்தி பாருங்க அந்த பிள்ளைக்கு. இதை நான் தாண்டதா? தாண்டக்கூடாது
என்று சொல்லி மூரி, அப்ப வேற வழி இல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. வெளியில வரணும்னு வர்றான், கொன்றை மாலையை பார்க்கறான், பார்த்த பிள்ளை என்ன பண்றான், நிறுத்தான், கொன்றை மாலையை வணங்கினா, இனி நம்ம வெளியில போக முடியாது, என்ன பண்ணுவோம், உள்ள போய் சண்டை போடுவோம், திரும்பவும் போறோம். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? உள்ள போறவன் வெளியில வர்ற தெரியலன்னு இல்ல, வெளியில வந்தவனை இவங்க லாக் பண்ணிட்டாங்க பேசிக்கா. இது நியாயமா அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்ப இவ்வளவு நம்ம துரியோதன சைட்ல நம்ம பேசுறோம்னா இதை நம்ம கேட்கணுமா இல்லையா? நீ செஞ்சது சரியாடா, அப்ப அவனை லாக் பண்ற மாதிரி அவன் பண்ணது சரியா? பண்ணது தப்பு. அப்போ இவன் என்ன பண்ணிட்டான், முறி இனி மண்டு போரில் அமர் செய்து முடித்தும், நம்ம வேற வழி இல்ல, உள்ள போய் சண்டை போடுவோம்னு கிளம்பிட்டான். அப்போ அபிமன்யு வெளியே வர முடியாமல் கொன்றைய மாலை தடுத்துட்டான். அவன் முதல்ல பார்த்துட்டு அவன் பின்னாடியே போறான், திரும்பவும் இந்த சக்கர வியூகத்துக்குள்ள போயிடறான், திரும்பவும் வியூகத்துக்குள்ள போறான். அப்படித்தான் அவன் சக்கர வியூகத்திலே உள்ளுக்குள்ளே போனானே தவிர உள்ள போனவன் வெளியில வர்ற தெரியல, மாட்டின்ட்டாங்கிறது கதை இல்லை. ஏன்னா மாட்டப்படுகின்ற வகையிலே இவர்கள் அவனை லாக் பண்ணதுதான் உண்மை. அதுதான் நடந்தது. அப்போ இவனை என்ன பண்ணிட்டாங்க, பூட்டிட்டான், வெளியில போக முடியாம பூட்டி இருக்காங்க. இந்த கொன்ற மாலையை போட்டு இவன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா அவன் வேணுன்றதான் செஞ்சிருக்கானு. என்ன காரணம், அபிமன்யு கொல்லணும் தீர்மானம். ஏன் துரியோதனுக்கு முதல் நாள் அவனுக்கு கோவம் வந்தது, என்ன கோவம், அவனுடைய புள்ள தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டான்னு இருக்கும் இல்லையா? நல்ல ஞாபகம் இருக்கா? முதல் நாள் போர்ல என்ன பண்ணினா அபிமன்யு, இந்த லக்மன் என்று சொல்லக்கூடியவன் இவனோட சண்டை போட வரும் பொழுது நேரா போய் அவனை தேர்ல எதிர் தேர்ல போய் நின்று அவன் தலைமுடிய கொத்தா பிடிச்சி இவன் தேர்ல கொண்டு வந்து வச்சு அழுத்திக்கிட்டான். அதை பார்த்ததுல இருந்து துரியோதனுக்கு அவன் மேல ஒரே கோவம், என் புள்ள தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டானே. எப்படி இவர் என் புள்ள தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டானேன்னு இவன் பேசுறானே, மாற்றான் மனைவி இவனுக்கு அன்னிக்கு சமானமான ஒரு பெண்ணை அரசவையிலே உன் தம்பி தலைமுடிய புடிச்சு தரன்னு இழுத்துக்கிட்டு வந்தானே, அப்போ உனக்கு அந்த நியாயம் தெரியலையா? இல்லையா? உன் புள்ளைய கை வச்ச உடனே மட்டும் கோபம் வருது, அன்னைக்கு புடிச்சு இழுத்துட்டு வந்தானேப்பா, உன் ஏவலினால்தான் அந்த துச்சாதனன் என்கின்ற உன்னுடைய அப்படியே உயிரோன தம்பி ஒருத்தர் இருந்தானே, நீ சொன்ன மாதிரி நில்லுனா நிப்பான், உட்காருனா உட்காருவானே, எள்ளுன்னா எண்ணெயா இருக்கக்கூடிய ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கான, அவன் தான் துச்சாதனன், கேடு கட்ட துச்சாதனன். அவன் என்ன பண்ணா, நீ சொன்னதை கேட்டுக்கிட்டு அவன் போய் இழுத்துட்டு வந்தானா இல்லையா? அப்போ பாஞ்சாலியை இழுக்கலாம், முடிய பிடிச்சு இழுக்கலாம், நீ உன் புள்ளைய முடிய கை வச்சா கஷ்டம். அதனால இவன் என்ன பண்றான், அபிமன்யு கொன்னுடணும் தான் இவன் தீர்மானம். அப்போ இந்த சண்டையினாலே அபிமன்யு இப்போ மீண்டும் சக்கரவியூகத்துக்குள்ள போறான். அச்சா, இது ஒரு வகை. இன்னொரு வகையில இப்போ இந்த பக்கம் பார்ப்போம், பீமன் என்ன பண்றாருன்னு காட்டுறாங்க. பரிசன குமரன் விடும் எரிகனை கால் முடுக்கு தரியலர் பதாதி படை நெறிவரு காலையில், எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு நம்ம ஆள் உள்ள நுழையிறான். பீமன் என்ன பண்றான், நம்ம நேரடியாக போய் அபிமன்யுவுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்பதற்காக அவன் வந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொருத்தரையும் சண்டை போட்டு அவன் வந்த ஒவ்வொருத்தரோட சண்டை போட்டு உள்ள வந்துகிட்டே இருக்கிறான். யாரு, நம்முடைய பீமன். அப்படி உள்ள வருகின்ற பொழுது பீமன் எல்லாரையும் சண்டை போட்டு தாக்கி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறான். நல்லா ஞாபகம். அவன் என்ன பண்றான்னு பார்ப்போம். விரல் அபிமனு நின்ற களம் உருதும் இனி என நனி குறுகலும் விலகியதும் நரை இதழி ஆம் தொடையை. என்ன பண்றான், அவன் பக்கத்துல வர்றான். வந்த உடனே நம்ம பக்கத்துல வந்துட்டோம், அபிமன்யு பக்கத்துல வந்துட்டோம் என்று சொல்லி அவன் அப்படி அழகாக வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவன் கண்ணிலே கொன்றை மாலை தெரிகிறது. எந்த வாசல்ல போட்ட மாதிரி போட்டிருக்கானே, நம்மால் தான் ஒரு கதையா தானே போட்டிருக்கான். அபிமன்யுவை தடுத்துட்டான். இப்ப பீமன் உள்ள நுழையணும். பீமன் வந்துட்டு இருக்கான். வந்தவன் பாக்குறான், என்னடா இது கொன்றை மாலை மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டே வரான். இவன் தன்னுடைய தேரை ஓட்டிட்டு வர்றவன் இந்த கொன்றை மாலையை பார்த்தவொடனே இவன் அப்படியே நிதானப்படுத்திட்டு வர்றான். இன்று அமரின் யாரும் உயிர் பொன்றிடினும்
ஈசன் அணி கொன்றை கடவேன் என முன் நின்றனன் நராதிபதி. இன்னைக்கு போர்ல நம்ம யார் உயிரை வேணா எடுக்கலாம், ஆனா ஈசனுடைய கொன்றை மாலையை தாண்டக்கூடாது. இப்ப எப்படி பீமனை போய் லாக் பண்ணிட்டான் பாருங்க. பீமன் வந்தவன், வேகமாக வந்தவன் கொன்றை மாலையை பார்க்கறான். கொன்றை மாலையை பார்த்த மாத்திரத்திலே தேரை நிறுத்திட்டான். ஐயோ, இன்னைக்கு நாம யாரோடையும் வேணா சண்டை போடலாம், யாரையும் நம்ம கொல்லலாம், ஆனா என்ன பண்ணக்கூடாது, கொன்றை மாலையை தாண்டக்கூடாது. ஏன்னா அப்படி தாண்டினா என்ன அர்த்தம், சிவனை தாண்டியதாக ஐதீகமாயிடும். நமக்கு ஈசன் பெரியவர், ஆகவே அவருக்கு நம்ம வழிபட வேண்டும், ஆகவே வணக்கத்தோடு நாம் நிற்க வேண்டும். நின்னுட்டானா, நின்றனன் நராதிபனே, நின்னுட்டான். அப்ப இவன் வாயில இங்க நின்னுட்டான். அபிமன்யு வந்தவன் உள்ள போயிட்டான். பாருங்க எப்படி இவங்களுடைய வேலை சதி முடிஞ்சு போச்சா? அப்போ இவங்க சதி சரியாயி போச்சா? இவனுடைய எண்ணம் அதுதானே, எவனா ஒருத்தன் உள்ள நுழையணுங்கிறது தானே. ஏன்னா 2 பேரும் சேரக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணானுங்க. அதுக்கு பிரிக்கிறதுக்கு கொன்றமாலையை போட்டான். போட்டு அபிமன்யு இப்ப உள்ள தள்ளிட்டான். ரைட், இப்ப அபிமன்யு உள்ள போயாச்சு. அப்ப மனசுல நினைக்கிறான் பீமன், வருத்தப்படுறான். நல்ல ஞாபகம் வச்சுக்க, மனசுல வருத்தப்படுறான். முந்து வடிவாள் அமரின் வந்து அணுகுவன் மதலை நிந்தனை கொல் ஆம் இது என நொந்து சில கூறினன். மனசுல துக்கப்படுறான். ஐயோ, அந்த புள்ள இப்ப தனியா போயிட்டு நம்மால உள்ள போய் அவனை எதுவும் செய்ய முடியாம இருக்கே என்று சொல்லி மனதால் வருந்துகிறான். இப்படி இன்னைக்கு இந்த போரிலே அவனுக்கு போய் நான் என்னால சப்போர்ட்டா பண்ண முடியலையே, இந்த கொன்றை மாலை என்னை தடுத்து விட்டது அப்படின்னு நின்னு கஷ்டப்படுறான். இன்று அமரில், அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அவனை போகணும் நம்ம நினைச்சோம், முடியாம இருக்கேப்பா. இந்து மது மாலை இடை தந்து அபிமன் ஆர் உயிரை உந்தி விடவோ எளிது சிந்துபதி சேவகமே. புரிஞ்சு போச்சு யார் கொண்டு வந்ததுன்னு தெரிஞ்சு போச்சு. சிந்துபதி சேவகன்னா சிந்து நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெயத்ரதன், இவன் தான் செஞ்சிருக்கான்னு புரிஞ்சு போச்சு. அவன் என்ன சொல்றான், இன்னைக்கு கொண்டு வந்து தலையிலே சூடியவனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய மாலையை இவன் கொண்டு வந்து இப்ப தடங்கலா 2 பேருக்கும் நடுவுல வச்சு, இல்லையா, இந்த சிந்து தேசத்தினுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய ஜெயத்ரதன் இப்படி பண்ணிட்டான். அது எப்படி இருக்கான், இந்து மத மாலை இடை தேன் சொட்டக்கூடியதாக இருக்கு. அப்பப்போ அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அந்த கொன்றை மாலை. இந்த கொன்றை பூங்கிறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு இல்லையா. ஏன்னா இந்த கொன்றைங்கிறது தான் சிவபெருமானுக்கு ரொம்ப ஃபேமஸான பூவாக சொல்லப்படுது. அபிராமி பட்டரும் கூட அந்த வார்த்தை எடுக்கிறார் இல்லையா, தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை வளர் ஊரதம்பாகத்து உமை மைந்தா. அது தார் மாதிரி கட்டி இருக்கு, அது கொன்றை மாலை அதுல இருக்கு, அதுல செண்பக மாலையும் இருக்கு என்று சொல்லி அந்த ஈசனுக்கு தனியிலே சூட்டப்பட்டவன் அந்த ஈசனுடைய பிள்ளையேன்னு தான் பேசுறான் கணபதியை சொல்லும்போது. அப்ப இந்த கொன்றைங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அப்ப அந்த கொன்றை அழகாக வைத்து அந்த கொன்றை மாலை எப்படி எப்படி இருக்கா, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்படியே தந்த பேர் ஆறுயிரை இந்து விடவே வந்து சிந்துபதி சேவகமே. இவன் அபிமன்யுவினுடைய உயிரை ஏதோ குடிப்பதற்காக இந்த வேலை நடக்கிறது என்று பீமன் உணர்கிறான். மனசுல படுதவனுக்கு, ஆஹா இந்த பிள்ளையினுடைய உயிரை ஏதோ பண்ண போறாங்க, ஏன்னா தனியா மாட்டிக்கிட்டு இருக்கு. நான் எப்படி கிராஸ் பண்ணலையோ அது போல அபிமன்யும் கிராஸ் பண்ண மாட்டாங்கிறது புரிஞ்சுக்கிட்டான் இல்லையா. ஏன் அந்த மாதிரி ஏன் அப்படி நினைச்சான் பீமன் அப்படின்னா, ஒரே ஃபேமிலி டிஎன்ஏ, 2 பேருக்கும் என்ன என்ன எண்ணங்கள் இருக்குங்கிறது தெரியும். அது அங்க இருக்கிற குழப்பம் மாதிரி கிடையாது.
கௌரவர்கள் இருக்கக்கூடிய குழப்பம் மாதிரி கிடையாது. அங்க எல்லாரும் சேர்ந்து சதி செய்யணும்னா செய்வாங்க, அது வேற. ஆனா இங்க பெரியப்பா என்ன யோசிக்கிறானோ அதே தான் பிள்ளையும் யோசிப்பான். இப்ப நான் எப்படி கிராஸ் பண்ணலையோ அது மாதிரிதான் அவனும் கிராஸ் பண்ணாம இருப்பான். நான் எப்படி மாற்றலையோ நான் தாண்டலையோ அவனும் தாண்டாம தான் இருப்பாங்கிற மனசுல வந்து சொல்றான். ஐயோ பாவமே, அந்த பிள்ளை தனியா போய் மாட்டிக்கிட்டான். அவன் இன்னைக்கு அவனுடைய உயிருக்கு ஏதோ சேதாரம் ஏற்பட போகுது. மனசு வருத்தப்படுது. அப்ப என்ன பண்றான், கொஞ்சம் மனசை தேத்திக்கிறான். இருந்தாலும் அவன் கொஞ்சம் வீரமானவன் தானே, இல்லையா? பிறகு பட எப்பொழுதும் முரண் அமர் தொடக்கும் பலி உரக துவசற்கு ஒழிய அரசரில் எவருக்கு உளதோ. இந்த மாதிரியான வஞ்சகமான முறைகளிலே ஒருத்தரை வீழ்த்துவதற்கும் ஒருவர் போரிலே வெற்றியை பெறுவது என்பது துரியோதனனை தவிர வேறு யாரும் சிந்திக்க மாட்டார்கள் என்று பீமன் யோசிக்கிறான். இது அவன் தான் செஞ்சிருப்பான். இந்த யோசனைய அவன் தான் சொல்லியிருப்பான். ஜெயத்ரதன் கூட யோசிக்கலையே. அதை யோசிச்சு பாருங்க. ஜெயத்ரதன் யோசிக்கல. ஜெயத்ரதன் காமா தான் இருக்கிறான். அவன் பாட்டுக்க போர் தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் பாட்ட வர்றான், போர்ல நிக்கிறான், சண்டை போடுறான். ஜெயத்ரதனை கூப்பிட்டு கிளப்பி விட்டது யாரு? நம்மாள். ஏன்னா இவன் எப்பவுமே எப்படின்னா, பக்கத்துல இருக்கிற அத்தனை பேரையும் உருவி உருவி நீ செய் நீ செய் நீ செய் நீ செய்ன்னு பண்ண விட்டு, எதுக்கு ஜெயத்ரதனை கிளப்பி விட்டான்? ஏன்னா மறுநாள் ஜெயத்ரதன் அழிய போறான். அதுதான் நடக்க போகுது. 14ஆம் நாள் போரிலே ஜெயத்ரதன் காலி. சரியா? அவன் அடுத்த நாள் அழிய போறான். அர்ஜுனனால் அவன் கொல்லப்பட போகிறான். அது உண்மை. அப்போ அவன் 13ஆம் நாள் போர்ல இந்த வேலையை பண்ண விட்டுறது துரியோதனன். இப்ப பாருங்க, என்ன நல்ல எண்ணம் பாருங்க. அவன் பாட்டு ஏதோ போற பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தான். அவன் பாட்டு இருந்திருப்பான். அவனை கலப்பி விட்டு அவனிடத்திலே இந்த விஷயத்தை பண்ண சொல்லி அவன் இதை செய்ய, அதனால அவன் பழி ஏற்படுகிறது இல்லையா? அவனுக்கும் பழி, அதனால அவனும் அழிகிறான். இதுதான் நம்ம பிள்ளையினுடைய வேலை. துரியோதனன் சைட்ல போய் சேர்ந்தா இதுதான் கஷ்டம். ஏன்னா தானும் வாழ மாட்டான், மற்றவனே வாழ விட மாட்டான். இதுதான் கஷ்டம். ஏன்னா அவன் மனசுல திருப்தி இல்லை எதுலயும். அதுதான் காரணம். எதுலயும் சந்தோஷம் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் தான் ராஜகுமாரன். அவன் போட்டது சட்டம் இல்லையா? ஹஸ்தினாபுரத்துல அவன் போட்டது சட்டம் இல்லையா? அவன் என்ன சொல்றானோ அதுதான் நடக்குது. திருதராஷ்டிரன் ஏதாவது சும்மா இருக்கானா? அவன் வாய கம்மி மூடின்னு தானே இருக்கிறான். இவன் என்ன சொல்றானோ அதுதான் நடக்குது. நிம்மதியா, சந்தோஷமா, சந்துஷ்டியா இருக்கிறத வச்சு ராஜ உபசாரங்களை ராஜபோகங்களை வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கலாமா இல்லையா? இருக்கலாமா இல்லையா? அவனுக்கு என்ன கஷ்டம்? ஏதாவது கஷ்டம் பார்த்திருக்கான அவன் வாழ்க்கையில? இதுங்களாவது காட்டுக்கு போய் இந்த அஞ்சும் காட்டுக்கு போச்சுங்க, வந்ததுங்க, உயிருக்கு ஓடி போச்சுங்க, வந்ததுங்க, ரெகக்னிஷன் இல்லாம நின்னதுங்க, வந்ததுங்க, எல்லாம் பண்ணிச்சுங்க. இவன் பாட்டுக்கு நிம்மதியா அழகா அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். ஏன்னா காட்டு முடிச்சுட்டு வந்துட்டீங்களாடா, போங்கடா, ஏதோ நான் கையில இருக்கிறத கொடுத்துட்டு ஓடி போங்கடா அப்படின்னு சொல்லி ஏதையோ பண்ணி இவன் பாட்டு நிம்மதியான தன்னுடைய வாழ்க்கையை கோலோச்சு கொண்டு இருந்திருக்கலாம் இல்லையா? நீங்க எல்லாம் கப்பம் கட்டுற சிற்றரசர்களா எனக்கு கீழே இருங்கடா, ஏதாவது சொல்லிருக்கலாமா இல்லையா? சொல்லியிருந்தா தர்மன் ஒத்துந்து இருப்பான். நல்லா யோசிச்சு பாருங்க. தர்மன் தப்பு சொல்ல போறது இல்ல. நான் ஒரு சின்ன அரச கொடுக்குறேன்டா, நீங்க வருஷம் எனக்கு கப்பம் கட்டணும்டா சொல்லியிருந்தாலும் கேட்டிருப்பான் தர்மன். ஆனா இவ்வளவு ராஜாங்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய துரியோதனனுக்கு மனதிலே நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை. புரியுதுங்களா? அதனாலதான் சில சமயம் நம்ம யோசிக்கிறோம், அவனுக்கு என்னப்பா பணக்காரன் நினைக்கிறோம். தயவு செய்து யோசிங்க, பணக்காரனாக இருந்தாலும் சில சமயம் திருப்தி இல்லாம இருப்பான். வாழ்க்கை பாத்தீங்களா? ஒண்ணுமே இல்லாம இருப்பான். தர்மன் மாதிரி சந்தோஷமா இருக்கலாம். என்ன காரணம்? மனம் என்பதுதான் அங்கே காரணம். மனம்தான் கரு. அப்ப என்ன ஆகுது? இவன் அழகா யோசிச்சுட்டான். இந்த மாதிரியான வஞ்சக செயலை செய்யக்கூடியவன் யார்? உரகத்துவசன் என்று சொல்லக்கூடிய பாம்பை கொடியாக கொண்டிருக்கக்கூடிய துரியோதனன் தானே தவிர ஜெயத்ரதன் கூட யோசிச்சிருக்க மாட்டான்.
அவனும் செஞ்சிருக்க மாட்டான். சோ நம்ம ஆளுதான் இதை கிளப்பி விட்டுருக்கான். புரிஞ்சு போச்சு பீமனுக்கு. அப்ப நினைக்கிறான். அப்போ அவன் மனசுல என்ன வேதனை? அந்த தன் புள்ள தனியா போய் உட்காந்துட்டு என்ன வார்த்தை பாருங்க, அடுத்த வார்த்தை என்ன அழகான வார்த்தை பாருங்க. தன் மகனையும் சமரில், எம் புள்ளன்ட்டான் பீமன். அர்ஜுனன் புள்ளைய தம் புள்ளையாத்தான் யோசிக்கிறான். அதனால்தான் அரவான் இறந்த பொழுதும் அழுதவன் பீமன். நம்ம பார்த்தோம், அரவான் இழந்த போது ஐயோ என் புள்ள போயிட்டான்னு வருத்தப்படுறான். அவனுக்கு மத்தவங்க புள்ள, அர்ஜுனன் புள்ள அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு தன் புள்ளையாத்தான் நினைக்கிறான். அப்பதான் யோசிக்கிறான், தன் மகனை சமரில் வன்மையோடு கொன்று ஒழிய மண்முனை திரண்டிடினும் என் மகன் மடிந்திடுமோ. இப்ப இப்படி எல்லாரும் சுத்தி அடிக்கிறாங்க. இருந்தாலும் மனசுல ஒரு சின்ன என்ன, சில சமயங்கள் நமக்கு இது ஒரு சைக்காலஜி உண்டு. நம்ம கைய மீறி ஒரு சமாச்சாரம் போயிடுச்சுன்னு வச்சுப்போமே, மனசை தேத்திப்போம் தெரியுமா. அப்படி என்ன பெருசா நடந்துருமா என்ன, பாத்துருவோமே, செய்வோமா இல்லையா, வருதா இல்லையா. சில சமயம் நம்ம மீறி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, நம்ம என்ன செய்வோம், ஒரு பெரிய விஷயமா நடந்துருமா என்ன, அதெல்லாம் ஒண்ணு நடக்காது, அதெல்லாம் சரியா வந்துடும், அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். இது வருமா இல்லையா. அதே தான் இங்கேயும் செய்யறான். என் மகன் வீரன் யாரு, அபிமன்யு. அவன் உயிரை குடிச்சிட முடியுமா என்ன, அவன் அப்படி கொண்டுட முடியுமா என்ன அவ்வளவு சீக்கிரமா, அதெல்லாம் முடியாது. ஏன் பீமன் தன்னை சாந்தப்படுத்திக் கொள்கிறான். என்ன காரணம், ஐயோ அந்த புள்ள தனியா இருக்கேன்னு வருத்தம். ஆனா அவன் உள்ள போய் மாட்டிட்டு இருக்கானே, இவனால போய் ஹெல்ப் பண்ண முடியலையேன்னு ஒரு மனசுல அவனுக்கு ஒரு தாபம், பச்சாதாபத்துல என்ன சொல்றான், என்னதான் இருந்தாலும் அவன் சமாளிச்சிருவான்ப்பா, அவன் அங்க போனாலும் சமாளிச்சுப்பான் அப்படிங்கிற எண்ணம் அவன் மனதிலே வருகிறது. தன் மகனை சமரில் வன்மையோடு கொன்று ஒழிய மண் முனை திரண்டிடனும், யார் வந்து நின்னாலும் என் மகன் மடிஞ்சிடுமா, அப்படி போயிடுவானா என்ன, அப்படி அவன் மத்தவங்க அடிக்க அவன் செத்துருவானா என்ன, இருக்காது என்று இதழி மாலை தனை நின்று தொழுது. வேற ஒண்ணும் பண்ண முடியாது, there is no way, அவன் அதை கடக்க முடியாது இல்லையா. அப்ப என்ன பண்ண முடியும், அந்த மாலையை நமஸ்காரம் பண்றான். என்று இதழி மாலை தனை நின்று தொழுது அன்பினோடு சென்றனன். அன்போடு என்ன பண்ணிட்டான், மனசுல பாவம் ஏக்கம். நம்ம தர்மன் கிட்ட சொல்லிட்டு நம்ம என்ன சொன்னோம், அந்த பிள்ளைக்கு அபிமன்யுவுக்கு நம்ம சப்போர்ட்டா வரலான்னு பார்த்தா இவனுக்கு இந்த மாதிரி கொற்ற மாலையை போட்டு பிரிச்சு வச்சுட்டான். என்னால போக முடியல, சமாளிச்சுக்குவான், அவனுக்கு வீரம் இருக்கு அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு அந்த கொன்றை மாலையை நமஸ்காரம் செய்து சென்றவன் இடும்பனை முன்வென்ற திரள் வீமனே. யாரவன், இடும்பன் என்கின்ற அரக்கனை ஒரு முறை கானகத்திலே அழித்து அந்த அரக்கனை துவம்சம் செய்து வென்றவனாக இருந்த பீமன். பீமன் என்ன பண்றான், அப்போ அந்த கொன்றை மாலையை நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்பிட்டான். ஆகவே இப்ப கொன்றை மாலையினாலே பீமன் அந்த சக்கரவியூகத்துக்கு உள்ளே போக முடியவில்லை. அபிமன்யு சக்கரவியூகத்திலிருந்து வெளியே வர முடியாமல் ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சு. இப்ப என்ன ஆகி போச்சு, அபிமன்யு என்னதான் இருந்தாலும் அபிமன்யு வேற வழி இல்லை, வெளியில வர முடியாது. அவன் உள்ள போய் சண்டை போடுறதுக்கு போறான். அவன் உள்ளே இன்னும் வேகமாக போறான். இப்பதான் அவனுடைய முடிவை நோக்கி அவன் போய் கொண்டு நிற்கிறான். இதுதான் அவனுக்கு ஏற்பட்ட விஷயங்கள். ஆகவே தான் இதுதான் அந்த 13ஆம் நாள் போரிலே நடந்த விஷயம். இனி அபிமன்யு யாரோடு சண்டை போடுறான், எப்படியெல்லாம் அவன் வீரனா சண்டை போடுறான், அவன் இறப்பதற்கு முன்பு என்னென்னலாம் பண்ணான், அதுக்கப்புறம் யாருனாலே அவன் இறந்து போகிறான் அப்படிங்கிறத நம்ம இனி வரக்கூடிய அத்தியாயங்களிலே வரக்கூடிய விஷயங்களிலே தொடர்ந்து பார்ப்போம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்திலே நான் நிறுத்திக் கொள்கிறேன்.